அனுரகுமார திசாநாயக்க இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளாராம். மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச படுதோல்வி அடைந்துள்ளார். மஹிந்த கும்பலை இதுவரை காலமும் பாதுகாத்து வந்த ரணில் விக்ரமசிங்கவும் தோல்வியடைந்துள்ளார். சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவராகியுள்ளார். இந்த முறை தேர்தல் குறித்து சிங்கள மக்கள் எந்தவித அச்சமும் அடைய தேவையில்லை. அனுர வந்துதான் ஒருவேளை மாற்றத்தை கொடுப்பார் என்றது சிங்கள மக்களுடைய நம்பிக்கை. ஆனால் தமிழ் மக்கள் அனுரவை நம்பவில்லை. நாமல் ராஜபக்சவை பின்னுக்கு தள்ளிவிட்டு 2 லட்சத்துக்கும் அதிகளவான வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளராகிய அரியந்திரன் ஐயா வாங்கியுள்ளார். தமிழ் பொது வேட்பாளரை ஒரு சில தமிழ் மக்கள் ஈழத்தில் ஏனோ ஆதரிக்கவில்லை. இதனுடைய அர்த்தம் தமிழ் தேசியத்தை எமது தமிழீழ மக்கள் என்ன சொல்றது, ஏற்கவில்லை, ஆதரிக்கவில்லை என்பது அர்த்தம் அல்ல. அதனுடைய அர்த்தம் தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய கும்பல்களைத்தான் ஒரு சில தமிழீழத்து மக்கள் நம்பவில்லை என்பது பொருள். அப்பாடா, மஹிந்த குடும்பத்தின படம் முடிஞ்சு, ரணில்ட படம் முடிஞ்சு, புது ஜனாதிபதி வேலை கிடைச்சிட்டாரு, எல்லாம் முடிஞ்சுட்டு நினைச்சீங்களாகும். இது முடிவல்ல, இனிதான் ஆரம்பமே. எங்களை போல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஜேவிபி என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு கட்சி அல்ல. அது ஒரு சிங்கள இனவாத கட்சி. இப்ப அனுரகுமார திசாநாயக்க இவர் ஒரு சிங்களவரா அல்ல, அப்படி இவர் ஒரு தமிழரா அல்ல, அப்படி இவர் ஒரு முஸ்லீமா? எதுவுமே இல்லை. இவர் ஒரு நாயக்கர். தெலுங்கு வந்தேரி வடுக நாயக்கர்கள் சங்கராச்சாரிய உதவியோடு விஜயநகர பேரரசை தோற்றுவித்தருடைய பெயர் என்ன? ஹரிகரர் மற்றும் கக்கன் மற்றும் புக்கர். இந்த தெலுங்கு வடுகனான புக்கனுடைய மகன் தான் குமாரகம்பன். இவர்கள் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவை பூர்வமாக கொண்ட தெலுங்கு மன்னர்கள். இந்த வடுகநாயக்கர்கள் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வராங்க. தமிழர்களை தாங்கள் பிரித்தாள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக அதுவரை எமது சைவ கோயில்களுக்கு உள்ளே பூசை செய்து கொண்டிருந்த, கோயில் உபகாரங்களை செய்து கொண்டிருந்த ஆதி சிவன் வழி வந்த எமது வீர சைவ பறையர்களை கோயிலுக்கு உள்ளே இருந்து வெளியேற்றாங்க இந்த வந்தேரி வடுகநாயக்கர்கள். சித்தர்களை வதத்தே கொள்கின்றார்கள். அதனால்தான் சித்திரவதை என்ற ஒரு சொல்லே தமிழ் மொழியில் உருவானது. தமிழ் கோயில்களுக்குள்ளே பூசை செய்த பண்டாரங்களை இந்த வந்தேரி வடுக நாயக்கர்கள் கோயிலுக்குள் உள்ளே இருந்து வெளியேற்றி விட்டு இவர்கள் அனைவருக்கும் பதிலாக வடநாட்டில் இருந்து வந்தேரி வடுக பிராமணர்களை கோயிலுக்குள்ள புகுத்தியது, தீட்டென்ற ஒரு விஷயத்தை உருவாக்கினது இவையல்தான். நமது தமிழ் கோயிலுக்குள்ள இருந்து தமிழ் மொழியை வெளியேற்றி விட்டு போட்டு சமஸ்கிருதத்தை புகுத்தினது இவையல்தான். இந்த உண்மை வருங்கால தலைமுறைக்கு தெரியக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அனைத்து வரலாற்று தடங்களையும் இவர்கள் அழித்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் நம்ம சோழ பெரும்பாட்டங்கள் எங்க போனாங்க, எங்க ஆனாங்கன்றே நம்மளாம் தெரியாம ஆக்கி விட்டாங்கடா. இந்த நாயக்கருக்கு ஒரு குணம் ஒன்று இருக்கு. என்ன குணம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, இவையில எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் படையெடுத்து செல்கின்றார்களோ அந்தந்த இடங்கள்ல உள்ள ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றிக் கொள்வதற்காக அந்தந்த இடங்கள்ல வாழக்கூடிய அந்தந்த இனத்தவர்களாகவே இவர்கள் மாறிவிடுவார்கள். இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்வோம். பெரியாற்று உண்மையான பேர் என்ன? ஈவே ராமசாமி நாயக்கர். அவர் ஒரு தெலுங்கர். கருணாநிதி தமிழனா? இல்லை, தெலுங்கு நாயக்கர். விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர், நான் இல்லை என்று சொல்லல. ஆனால் அவர் தமிழரா? இல்லை, அவர் ஒரு தெலுங்கர். இந்த தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆள்வதற்காக தங்களுக்கு தாமே வைத்துக் கொண்ட பெயர் என்ன? திராவிடர்கள். அந்த வந்தேரி வடுகநாயக்கர் அந்த விஜயநகர பேர் சொன்ன அதே தெலுங்கு வம்சாவளி தான் இந்த திராவிடர்கள். வரலாறு அத்தோட முடிஞ்சு பேர் இல்லை. அந்த விஜயநகர பேர் சென்ற படையெடுப்பு அப்படி ஈழத்துக்கும் வருது. இப்ப மன்னராட்சி காலகட்டங்கள்ல இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரம் யாற்ற கைவசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, புத்தற்ற பல்லு யாற்ற கைவசம் இருக்கோ, கண்டிராஜ்யம் மாற்ற கட்டுப்பாட்டுல இருக்கோ, அவையிட்ட மட்டும்தான் ஒட்டுமொத்த இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரம் கைவசம் இருக்கும். ஆகவே இலங்கைக்கு வந்த வந்தேரி வடுக நாயக்கர்கள் உண்மையான பௌத்த மதகுருமார்களை ஏமாற்றி தலதா மாளிகையில் இருந்த புத்தற்ற பல்லை தன்வசம் வைத்துக் கொண்டு நன்றாக சிங்களம் படித்துக் கொண்டு பௌத்த மதத்தை தழுவிக்கொண்டு இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றினார்கள் வந்தேரி தெலுங்கு வடுக நாயக்கர்கள். இலங்கை ஆண்ட கடைசி மன்னனுக்கு என்ன பெயர்? ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கம். இதான் நாங்கள் புத்தகங்களை படிச்சது. ஆனால் அது உண்மை அல்ல. அவருடைய உண்மையான பெயர் ஸ்ரீ கண்ணுசாமி நாயக்கர். அவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அவருடைய பெயர் ஸ்ரீ கந்தசாமி நாயக்கர். அவர் பெத்தங்குடியிலிருந்து தேர்ல வரும்பொழுது மூங்கில் மரம் குத்தி இறந்து போனார். இந்த இலங்கை ஆண்ட கடைசி தெலுங்கு மன்னன் ஆகிய ஸ்ரீ கந்தசாமி நாயக்கன் யாரை மனம் முடித்தார் பாத்தீங்கன்னு சொன்னா, கர்நாடகாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஸ்ரீ வெங்கடரங்கம்மா என்று சொல்லப்படுற ஒரு தெலுங்கு பெண்ணை தான் இவர் மனம் முடித்தார். இந்த வம்சாவளி இப்படியே பலுகி பெருகி இவையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலகட்டங்களில் ஆங்கிலேயருக்கு நல்லா சொம்படிச்சு இலங்கையினுடைய முதலாவது ஜனாதிபதியாக DS சேனநாயக்கா என்று சொல்லப்படுற ஒரு தெலுங்கினத்தைச் சேர்ந்த நாயக்கன் வருகின்றான். இலங்கையினுடைய முதலாவது சர்வதேச விமான நிலையத்துக்கு என்ன பெயர்? கட்டுநாயக்க. இலங்கையில மட்டும் இல்ல, உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதமருக்கு என்ன பெயர்? ஸ்ரீமாவோ பண்டார நாயக்க. ஐயா, வந்தவரை வாழ வைத்தவின் வாடகை வீட்டில் எங்கட தமிழினம் கூடு கட்டிதான் வரலாறு இது வரைக்கும். நீங்க வந்தீங்க, வாழ்ந்தீங்க, இருங்க, போங்க. வந்தேறி நீங்கள் எல்லாம் உங்கள் ஆழம் உட்பட்டாது சரியா? இப்ப நாங்கள் தமிழர்கள். நாங்கள் மலேசியால பிறந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தான். தமிழ்நாட்டில் பிறந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தான். புலம்பெயர் தேசங்களில் வாழ்ந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தான்.
ஆனால் நாயக்கர்களே, நீங்கள் இனத்துக்கு அடையாளங்களை மறைச்சு கொள்றீங்க. தமிழ்நாட்டில் ஒரு தெலுங்கு கூட்டம் திராவிடம் என்று கூறிக்கொண்டு தெரியுது. இந்தியாவில் ஒரு கூட்டம் இலங்கையில வந்து மதம் மாறி போட்டு தாங்கள் சிங்களவர்கள் என்று கூறிக்கொண்டு தெரியுது. நமது தலைவர் ஒரு கட்டத்தில் கேட்கிறாரு பாருங்க, இந்த சிங்களவர்களுக்கு அப்படி என்னதான் தேவை? நாங்கள் அப்படி என்ன கேட்டோம்? எமது பூர்வீக மண்ணைத்தானே கேட்டோம். இவ்வளவு இறந்தும் இவ்வளவு ரத்தங்களை கண்டும் ஏன் இவளுக்கு இந்த வரி அடங்குதில்லை? என்ன காரணம் என்று பார்த்தா, யுத்தம் புரிந்து ரத்தம் சிந்தியது முழுவதும் சிங்களவர்களும் தமிழர்களும். ஆனால் ஆட்சி அதிகாரத்திலே வீட்டிலிருந்து கொண்டு சிங்களவரையும் தமிழரையும் முஸ்லிம்களையும் மூட்டி விட்டு குளிர்காய்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்தது இந்த வந்தேரி வடுக நாயக்கர்கள். இப்ப நான் கேட்கிறேன், அனுர குமார திசாநாயக்கவை தான் ஒரு தெலுங்கு வம்சாவளி இல்லை என்று சொல்ல சொல்லுங்க அப்ப மக்கள் மத்தியில. அவர் ஒருபொழுதும் சொல்ல மாட்டார். காரணம், அவர் தன்னுடைய தாய்மொழியாகிய தெலுங்கிற்கு அவர் என்றுமே விசுவாசமாகத்தான் இருப்பார். உலகெங்கும் கொடிகட்டி பறந்த பாரங்கும் ஆண்ட நமது முப்பாட்டனாகிய ராஜராஜ சோழனுக்கு ஒரு ஓலை குடிசைக்குள்ள ஒரு கல்லு, இவ்வளவுதான் இவையில் கட்டி வச்ச நினைவு மண்டபம். ஆனால் உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரையாகிய மெரினா கடற்கரையிலே வந்தேரி வடுக நாயக்கனாகிய கருணாநிதிக்கும் கேரளத்து மலையாளியாகிய எம்ஜிஆரும் கன்னடத்தியாகிய ஜெயலலிதாவும் அங்க மெரினா கடற்கரையில பாதி இடத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க. வந்தேரி வடுக நாயக்க தெலுங்குகளுக்கு எல்லாம் இங்கே மணிமண்டபம் உள்ளது. ஆனால் எமது இறைவன் பிரபாகரனுக்கோ, ரெட்டமலை சீனிவாசனுக்கோ, தீரன் சின்னமலைக்கோ, அழகுமுத்துக்கோனுக்கோ, மருதுபாண்டியருக்கோ, ராஜராஜ சோழனுக்கோ, எமது அண்ணன் திலீபனுக்கோ ஏதாவது ஒரு நினைவு சின்னங்கள்? இந்த உண்மையான வரலாறுகளை எல்லாம் நமது தமிழ் சமுதாயம், நமது இளைய தலைமுறையினர் வருங்காலத்தில் படித்துவிடக் கூடாது ஒரே ஒரு காரணத்துக்காக தான்டா இந்த தெலுங்கு வந்தேரி வடுக நாயக்கர்கள் எல்லாம் உண்டா சேர்ந்து நமது யாழ்ப்பாணத்து நூலகத்தை எரிச்சு போட்டாங்கடா படுபாவி பயலுங்க. அப்படி எரிச்சதுல நல்லா முன்னுக்கு நின்று எரிச்சவர் யார் தெரியுமா? காமினி திசாநாயக் என்று சொல்லப்படுற ஒரு வந்தேரி தெலுங்கர். அந்த காமினி திசாநாயக் அதே வாரிசு தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க. இவ்வளவு காலம் சிங்களவர்களா தமிழர்களா என்று இருந்தது, இதற்கு பிறகு தமிழர்களா தெலுங்குகளா என்று இருக்க போகின்றது. இது முடிவில் செல்லங்களா? இனித்தாண்டா உண்மையான சிறுபான்மை இனத்தவருக்கு எதிரான உண்மையான எதிர்ப்புகளே ஆரம்பமாக போகின்றது. இந்த மாதம் வார மாதம் எல்லாம் எங்களோட திரிபன்னாட நினைவு நாள், திரிபன்னாட பிறந்த நாள், தலைவற்ற பிறந்த நாள், மாவீர நாள் அன்று ஒட்டுமொத்த உலக தமிழினத்திற்கான முக்கியமான திகதிகள் வரப்போகின்றது. அந்த தினங்களில் அனுர குமார திசா நாயக் என்று சொல்லப்படுற இவர் என்ன செய்ய போறார் என்றதை எல்லாரும் பொறுத்திருந்து பார்ப்போம். பயப்படாத தம்பி, யாருக்கும் பயப்படாது. வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாற்றை பகை. இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதிக்கு என்னென்ன உரிமைகள் உள்ளதோ அந்த அனைத்து உரிமைகளும் ஒரு நாட்டினுடைய அடிப்படை சராசரி குடிமகன்களுக்கும் உள்ளது. நான் எனது ஓயாத அலைகள் என்ற அமைப்பை ஆரம்பித்து முழுமையாக ஒரு 6 மாதம் கூட ஆகவில்லை. இன்றைக்கு என்னுடைய அமைப்பு இல்லாத நாடுகளே இல்லை. அப்படிப்பட்ட நான் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன்டா. ஏன்டா பயப்படுறீங்க? எந்திரிச்சு இல்லைங்கடா. எனக்கு என்ன தலையிட தலை நாள் அதுல வந்து கத்தி கொண்டிருக்கணும். நீ வாழ வேண்டும் என்று நான் கூழ் குடிக்கணும் அவசியமாடா? இல்லை சகோதரா, நீ வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இன்று பயப்படாமல் சாவையும் எதிர்நோக்க காத்திருக்கின்றேன். இந்த வரலாற்று புரிதல் இல்லாத மேதைகளை, சாதி பார்க்கின்ற மூடர்களை, அறிவு கட்ட கட்டைகள், ஆலமரத்து கட்டைகள், வெட்கங்கட்ட கட்டைகள் நீங்கள், வேப்ப மரத்து பட்டைகள் நீங்கள், பட்டணம் முழுவதும் சுத்தி வந்த பட்டு போன பச்சமாங் கொட்டைகள் நீங்கள், இந்த வந்தேரி தெலுங்கு திராவிட நாயக்கர்களே. தெலுங்கர்கள் நீங்கள் ஒளி விளக்கு என்று சொன்னால் தமிழர்கள் நாங்கள் பச்சை விளக்கு. தெலுங்கர்கள் நீங்கள் தெய்வத்தாய் என்று சொன்னால் தமிழர்கள் நாங்கள் தெய்வ மகன். நீங்க தனிப்பிறவிடா, நாங்க தெய்வ பிறவிடா. நீங்கள் அரசு கட்டளை என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவன் கட்டளடா. எந்த வந்தேரி தெலுங்கு கும்பாதி கொம்பனா இருந்தாலும் தமிழர்கள் எங்களையோ எங்களது உயிரான தமிழ் தேசியத்தையோ நொட்டிட்டோ தொட்டுட்டோ போயிட முடியாது. ஆகவே உலகத்து தமிழர்கள் அனைவரும் இனி வரப்போகின்ற இந்த அனுர குமார திசாநாயக்கனுடைய ஆட்சி காலத்தில் எமது தமிழ் இனத்திற்கு சார்பாகவோ எதிராகவோ என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று பொறுத்திருந்து வேடிக்கையை மட்டும் பார்ப்போம். புரிந்துணர்வுக்கு நன்றி. இது ஓயாத அலைகள் சார்பாக கொக்கி குமார். எங்களுடைய உடல் மண்ணுக்கு, தமிழுக்கு மற்றும் தமிழோட விடுதலை புலிகளுக்கு, சாதி ஒழிப்புக்கு மற்றும் பெண்ணிய விடுதலைக்கு நன்றி. வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். நன்றி.